Hey Amulus, welcome to G Voiceover. Today நம்ம Love Begins in the World of If. இது ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா. எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்க தான் கேனோ. நம்ம டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இப்போ 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிடிக்காமலே. அப்புறம் இவங்க தான் செகண்ட் மெயின் லீடு உட்காந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஃபுல் மூன் அன்னைக்கு நம்ம கேனோவுக்கு ஒரு மிரரை பார்த்தா விஷ் கிடைக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க எந்த மாதிரி விஷ் கேட்டாங்க, அது நடக்குதா இல்லையா எல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம கேனோ அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில ஒரு ஃபோன் கால் வரும். நான் தான் கேனோ பேசுறேன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துன்னு சொல்லையில பக்கத்துல ஒரு எம்ப்ளாய் போவாங்க. அவங்க கூப்பிட்டுட்டு இவங்க லைன்ல இருக்காங்க, கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லையும் அந்த எம்ப்ளாய் கண்டுக்கிடாமலே போயிருவாங்க. கேனோ ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். சரி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜூஸ் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு டேட் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டிக் நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கையில ஒரு எம்ப்ளாய் வந்து கேனோட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து இதை செக் பண்ண முடியுமான்னு கேட்கையும் கேனோ வாங்கி பார்த்துட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாடல் அப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில எம்ப்ளாய் சொல்லுவான், இந்த மாதிரி டெக்னிக்கலா பண்ணோம்னா கஸ்டமருக்கு புரியாது. அப்புறம் நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க டெக்னிக்ல இல்ல சேல்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கேனோ மேனேஜரும் இதைத்தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் இதை செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எம்ப்ளாய் கிளம்பிடுவான். உடனே கேனோக்கு டென்ஷன்ல படபடப்புன்னு ஒரு மாதிரி வந்துடும். பக்கத்துல ஜூஸ் இருக்கும், அதை எடுத்து குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. கொலீக்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி கேனோவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்துட்டு ஹே கேனோ எப்படி இருக்குன்னு கேட்க கேனோவும் மோரி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் மோரி வந்து உட்காந்துக்கிட்டு மேல உள்ள ஃப்ளோருக்கு தான் போனேன், உன்னை பார்க்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு என்ன தனியா உட்காந்து சாப்பிட்ற, உன் கொலீக்ஸ் கூட உட்காந்து சாப்பிடலையா அப்படின்னு கேட்க அதுக்கு கேனோ ஆமா பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மோரி சரி உன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி போகுதுன்னு கேட்க அதுக்கு கேனோ உண்மையே சொல்ல போனா எனக்கு இது சுத்தமா செட் ஆகல, நான் கிவ் அப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கேனோ ஆமா நீ ஃபீவர்னு லீவ் எடுத்த, அதுக்கப்புறம் திரும்ப வந்த உடனே உன்னை டிபார்ட்மெண்ட் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கேனோ ஆமா அதை நினைச்சாலே எனக்கு கோவமா தான் வருது அப்படின்னு சொல்லியும் அதுக்கு மோரி அது அப்படி சொல்லாத, உனக்கு டேலண்ட் இருக்கு, இருக்க போய் தானே இதுல 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுவும் கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கு கஸ்டமர் கிட்ட பேச வர மாட்டேங்கி, அப்புறம் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னால அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கு மோரி சொல்லுவாங்க, உன்னோட பேட்ச்லயே வேற யாரும் இங்க இல்லையா அப்படின்னு கேட்கையும் இருக்கிறாங்க ஆனா அப்படின்னு சொல்ல வரையும் பின்னாடி உட்காந்து கனவை கூப்பிட்டு லஞ்சு முடிச்சுட்டு என்னை மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கனவு சரின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்ல அவனுக்கு எனக்கு செட்டே ஆகுது, அவன் பேர் தான் ஒகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல கனவும் ஒகாமியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒகாமி கேட்பாங்க ஏன் பிரைஸ் அமௌண்ட்லாம் இப்படி போட்டிருக்கேன்னு. அதுக்கு கேனோ என்ன பிரச்சனையான்னு அதுக்கு ஒகாமி ஆமா பிரைஸ் அமௌண்ட்லாம் ரொம்ப சீப்பா போட்டிருக்கேன்னு சொல்ல அதுக்கு கேனோ இல்லையே நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன்னு சொல்ல அதுக்கு ஒகாமி நீனே முடிவு பண்ணிட்டேன்னா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு கேனோ கொஞ்சமாச்சும் நியாயமான விலையை தானே போடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒகாமி இது சேல்ஸ் பர்சனோட ஒர்க்கே இதுதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு கேனோ கஸ்டமர் பேரம் பேசியே அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுவாங்கனால தான் நீங்க ஸ்டார்டிங்கே அமௌண்ட்டை கூட்டி சொல்றீங்க அப்படிதானேன்னு சொல்ல அதுக்கு காரணத்தை சொல்லியே இதை பண்ண மாட்டியான்னு கேட்க அதுக்கு கேனோ அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு கம்மி டாக்குமெண்ட்டை கையில கொடுத்துட்டு நான் இதை உன்கிட்ட கொடுத்துட்டேன், பாத்துக்கோ நீ தான் முடிக்கணும், அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ நீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கேனோ அதை பார்த்துட்டே ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருப்பான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. கொலீக்ஸ் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கொலீக்ஸ் கேட்பாங்க, உன்னால மட்டும் தான்டா கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கூலா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு சொல்ல அதுக்கு உட்காந்து என்னையெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லையும் அடுத்து கொலீக்ஸ் சொல்லக்கூடாது நீ இருந்தாலும் ஹேண்ட்ஸமா தான் இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உட்காந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம ஆப்போசிட்ல உட்காந்து கேனோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்துக்கிட்டு. டைரக்டர் கனவ கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி கேட்க கனவு சொல்லுவாங்க, அது டெட்லைன் முடிஞ்சிருச்சு சார், மறுபடியும் டேட் கொடுத்துருக்காங்க போய் மீட் பண்ணணும்னு சொல்ல நீ மட்டும் போகாத உக்காமியும் கூப்பிட்டு போன்னு சொல்ல அதுக்கு இல்லை நான் மட்டும் தான் போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு டைரக்டர் எதுவும் ப்ராப்ளமா பண்ணிடாத, டெக்னிக்கலா பேசி சொதப்பிடாத, எதுவும் ஹெல்ப்னா உக்காமியும் கூப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க. அவன் சரின்ட்டு உட்காந்துருவான். அதை கேட்டு அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். உடனே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பான். அப்படியே சரி கிளம்பையில எம்ப்ளாயும் உக்காமியும் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கையில எம்ப்ளாயி உக்காமிட்டே சொல்லுவான், இந்த கனவு பேசுறதே புரிய மாட்டேங்குது, எப்ப பாரு ஜர்க்கான் டெக்னிக்கலாவே பேசிட்டு இருக்கான், அப்புறம் இவன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் லாயக்கே இல்லை அப்படின்னு சொல்ல அதை ஃபுல்லா கனவும் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு உடனே ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க. வீட்டுக்கு தள்ளாடி தள்ளாடி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுல உடனே சாக்லேட் தான் எடுத்து வாயில போட்டு அப்படியே ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு பெட்ல அப்படியே படுத்திருக்கையிலையும் சேல்ஸ் பேர்சன் புக்கையும் காட்டுறாங்க. அப்போ திடீர்னு கனவு கத்திக்கிட்டு இருப்பாங்க, என்னன்னா ஆமா எனக்கு சேல்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, அப்புறம் எதுக்கு என் கூடலாம் கம்பேர் பண்றீங்க, அப்புறம் எதுக்கு என்னைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தெரியாத ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண சொல்றீங்க,
அப்படியே டைரக்டரும் இப்படிதான் நினைக்காங்கன்னு பார்த்தா ஒக்காமியும் இப்படிதான் நினைக்கான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு 1 இயர்க்கு முன்னாடி கனவு திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என் பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கையில ஒக்காமி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல. அப்போ கனவு திங்க் பண்றாங்க இவன் தான் என்னோட பேட்ஜா இருக்கும் அப்படின்னு. ஒக்காமி அப்படியே சிரிச்சு வெல்கம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ப்ரெசென்ட்ல கனவு திங்க் பண்றாங்க. அப்பதான் அவன் என்கிட்ட சிரிச்சு பேசினது அதுக்கப்புறம் பேசினதே கிடையாதுன்னு அதோட சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல ஃபோன் கால் அட்டன் பண்றான் கனவு. நான் தான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கனவு பேசுறேன்னு. கிளைண்ட் தான் பேசியிருப்பாங்க போல. என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியல. குடுகுடுன்னு கிளைண்ட்ட பக்கம் தான் ஓடுறான். கிளைண்ட் சொல்லுவாங்க நான் தான் ஃபோன்லேயே எல்லாம் கிளியரா சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல அதுக்கு கனவு இல்ல நான் டெட்லைன் முடியறதுக்குள்ள மறுபடியும் உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிளைண்ட் என் மேலதான் தப்பு நான் தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கலான்னு சொல்ல வரியான்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போயிருவாங்க. இங்க கனவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். பக்கத்துல உள்ள பெஞ்சில் உட்காந்து ஜூஸை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உட்காமி கால் பண்ணி டைரக்டர் சொன்னாங்க உனக்கும் கிளைண்ட்டுக்கும் ஏதோ ப்ராப்ளமா என்னாச்சுன்னு கேட்கையும் ஆமா ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுன்னு கேட்க அதுக்கு கனவும் டீட்டெயிலா சொல்லிட்டு என் மேலதான் தப்பு நானே போய் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உட்காமி நீலாம் போய் சாரி கேட்க வேண்டாம் உன்னை மீட் பண்றாங்களா என்னன்னு தெரியல நானே போய் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கனவு நீ என் மேலதான் தப்பு நானே சாரி கேட்டுக்கிறேன்னு போனை கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அடுத்த சீன்ல ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில உட்காமி வந்துட்டு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கையும் கனவு சொல்லுவாங்க நான் அப்பாலஜி தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல உட்காமி வந்துட்டு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கையிலே ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அப்பவும் ப்ராஜெக்ட்ல ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போல. உட்காமி தான் சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு கிணறு கேட்பாங்க நீ ஏன் போய் சாரி கேட்டேன்னு. அதுக்கு உட்காமி சொல்லுவாங்க 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம் யார் தப்பு பண்ணாலும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்க சொன்னேனா அப்படின்னு சொல்லியும் ப்ரெசென்ட்ல அப்படியே டென்ஷன் ஆயிரும் கனவுக்கு. எங்கேயாச்சும் போய் உட்காரணுமே அப்படின்னு ஒரு ஸ்டெப் கிட்ட போய் உட்காருவாங்க. உட்காமி கொடுத்த சாக்லேட்டே சாப்பிட்டுக்கிட்டே இந்த சாக்லேட் ஸ்வீட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உட்காந்து முன்னாடிலாம் என்னை யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கே என்னை அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ தண்ணி ட்ராப் சவுண்டு கேட்கும். உடனே பக்கத்துல உள்ள போர்டில் எந்திச்சு பார்ப்பையும் இந்த கண்ணாடியை பார்த்து நீங்க யாரை மாதிரி மாறணும்னு விஷ் கேட்குறீங்களே அவங்களே மாறிடுவீங்க அப்படின்னு எழுதியிருக்கும். அது இதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து விஷ் கேட்பாங்க. நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நாலேஜ்லாம் எனக்கு வரணும். அப்படியே மற்ற கொலீக்ஸ்லாம் அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்களோ அந்த மாதிரி என்கிட்டயும் ஜாலியாக சிரிச்சு பேசணும். அப்புறம் உட்காமியும் என்கிட்ட நல்லபடியா பேசணும் அப்படின்னு விஷ் கேட்பாங்க. அப்போ மறுபடியும் தண்ணி ட்ராப் சவுண்டு கேட்கும். பனிமூட்டமா சுத்தி காமிச்சிட்டு அப்படியே கனவு மயங்கி கிடப்பாங்க. உட்காமி எந்திச்சு பார்த்துட்டு என்னாச்சு கனவு எந்தின்னு சொல்லையும் கனவு சொல்லுவாங்க உட்காமி என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லையும் அதுக்கு உட்காமி இந்த நைட்ல நான் உன்னைய பார்த்தேன் அதனாலதான் கவலையா இருந்துச்சு உன்னைய ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரொம்ப கவலைப்பட வைக்கிற நீனு அப்படின்னு அவங்க கண்ணத்தை தொட்டு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூக்கிக்கிட்டு நானே உன்னை வீட்டுல கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கனவு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல கனவு தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. உட்காமிய பத்தி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவன் அப்படி டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டான் சரி ஒருவேளை ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பான் போல அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. ஆஃபீஸ்க்கு போவையும் எல்லாரும் கனவுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டிஃப்ரெண்டா பார்த்துட்டு இருந்துட்டு பிளேஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில ஃபோன் கால் வரும். நான் தான் கனவு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து பேசுறேன்னு சொல்லியும் பக்கத்துல ஒரு எம்ப்ளாய் வருவாங்க. அவங்கள கூப்பிட்டு லைன்ல இருக்காங்க கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்கையும் சரின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அது கனவு ஆச்சரியமா பார்க்கையும் என்னாச்சு அப்படின்னு அந்த எம்ப்ளாய் கேட்க அதுக்கு கனவு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியும் பின்னாடி அப்படியே உட்காமி ஓடி வந்து நேற்று நைட்டு சேஃபா வீட்டுக்கு போயிட்டாலாம் என்னாச்சு நான் ரொம்ப உன்னை பத்தி கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவு அதுக்கு நான் சேஃபா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் இல்லையேன்னு சொல்லுவாங்க. அப்படியே இவங்க நேம் டுமி வந்துட்டு 2 பேர்த்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு கனவு கிட்ட இதை செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கையும் கனவு வாங்கி பார்த்துட்டு டுமி நேத்து தப்பா கனவை பத்தி பேசினதான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு டுமி என்னாச்சுன்னு கேட்கையும் இல்ல ஒண்ணும் இல்ல நான் இதை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு உட்காமி சொல்லுவாங்க இந்த மாடுல எல்லாம் செக் பண்றது உன்னோட வேலை நீ கனவுட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லியும் சரி அப்படின்னு டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிருவாங்க. அதுக்கு டுமி சொல்லுவான் எனக்கு எதுவும் ஹெல்ப்னா உங்ககிட்ட வந்து கேட்கறேன் நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கனவு நீ எப்பொழுது என்கிட்டயா கேட்பேன்னு சொல்ல அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அடுத்த சீன்ல கனவு திங்க் பண்ணிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருப்பான். என்ன எல்லாரும் டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்காங்க பிராங்க் எதுவும் பண்றாங்களா அப்படின்னு கேமரா எதுவும் இருக்கா அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கல இருக்காது. எல்லாம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்காங்களே நம்மள டீஸ் பண்றாங்களா என்ன அப்படின்னு
யோசிச்சுட்டு இருக்கையில டென்ஷன் ஆயிரும் மறுபடியும் கனவுக்கு. சரி சாக்லேட் இருக்கான்னு பார்க்கையில இருக்காது. அப்படி டென்ஷன்ல கீழே விழ போகையில உக்காமி கையை பிடிச்சிக்கிட்டு, "இன்னும் உன் கை இவ்வளோ கூலிங்கா இருக்கு வா" அப்படின்னு கூட்டு போவாங்க. அடுத்த சீன்ல கனவு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ உக்காமி "இப்போ என்ன பிரச்சனை, உனக்கு என்னாச்சுன்னு?" கேட்க, அதுக்கு கனவு "உனக்கு எப்படி தெரியும்னு?" கேட்க, அதுக்கு உக்காமி "நீ தான் சொல்லியிருக்க, எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சுன்னா பாடி டெம்பரேச்சர்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், ஒரு ஸ்வீட் எதுவும் சாப்பிட்டேன்னா நார்மலா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல, "நான் சொன்னேன், நான் எப்போ சொன்னேன்?" அப்படின்னு சொல்லையும் உக்காமி சொல்லுவாங்க, "இப்போ நீ சரியா தூங்க வர மாட்டக்க அப்படிதானேன்னு?" கேட்க, அதுக்கு கனவு ஆமான்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் விஷயமா எதுவும் உனக்கு கால் எதுவும் வந்துச்சா? அதனால எதுவும் டென்ஷன்ல இருக்கியான்னு கேட்க, "அம்மா நேத்து அப்பாலஜி கேட்கறதுக்காண்டி மீட்டிங் போட்டிருக்கேன்னு" சொல்ல, "அப்பாலஜி கேட்கறதுக்காண்டி போட்டிருக்கியா? மீட்டிங்கே இந்த வீக்கெண்டு தான் இருக்குன்னு" சொல்லி ஷெட்யூல் எடுத்து உக்காமி காட்டையும், அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "இல்லையே நான் கன்ஃபர்மேஷன் மெயில்லாம் பார்த்தேனே" அப்படின்னு அவன் ஃபோன்ல எடுத்து கனவு பார்க்கையும் இருக்காது. அதே ஷாக்கா பார்த்துட்டு இருப்பான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. கனவு வீட்ல வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, "இத நான் வாங்கவே இல்லையே, அப்புறம் இந்த பிராண்ட் ஜூஸ் நான் குடிக்க மாட்டேனே, அப்படி ஃபோட்டோவ பார்த்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்ததே இல்லையே" அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு, நேத்து எங்க போனானோ அங்கேயே போய் பார்க்கலான்னு அந்த கோயிலுக்கு வந்து பார்ப்போம். இங்க தானே வந்தோம். அப்படின்னு இந்த மிரர பார்த்து தானே கேட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையும், சுத்தி முத்தி பார்ப்பான். எதுவும் சேஞ்சே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளம்பலான்னு கிளம்பையில ஃபாதர் வந்துட்டு, "என்ன உங்களுக்கு அந்த கண்ணாடி பத்தி தெரிஞ்சுக்கணுமா?" அப்படின்னு கேட்கையும், அந்த ஃபாதருக்கு கனவு இல்லன்னு சொல்லிட்டு கிளம்ப, அதுக்கு அந்த ஃபாதர், "ஒரு ஏரி அடிப்பக்கத்துல இருந்து கிடைச்ச கண்ணாடி அரசருக்கு கிஃப்ட்டா வந்துச்சு. ஆனா அந்த அரசர் எலிய பார்த்தாலே பயப்படுவாங்க. ஒரு நாள் என்னன்னு தெரியல, அந்த கண்ணாடி பிரதிபலிச்சுது. அதுக்கப்புறத்துல இருந்தே அரசர் புலியெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு" சொல்ல, அதுக்கு கனவு இந்த கண்ணாடியான்னு கேட்க, அதுக்கு ஃபாதர் அங்க உள்ள தண்ணி பிளேஸ் எல்லாம் அந்த கோயில்ல கிளீன் பண்ணிட்டு, அப்படிதான் ஒரு நாள் கரடி கோட்டைக்குலாம் வந்துருச்சு. அப்பவும் அந்த கண்ணாடி தான் திடீர்னு பிரதிபலிச்சுது. அதுக்கப்புறம் அரசர் அந்த கரடி கூடயே ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் அதுக்கப்புறத்துல இருந்தே இந்த கண்ணாடிய பார்த்து நான் எதா மாறணும்னு கேட்டாலும் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியும், ஆனா அங்க திங்க் பண்ணுவான், நம்ம நேத்து நம்ம விஷ் பண்ணதெல்லாம் அதனால தான் உட்காந்து நம்மகிட்ட ஜாலியா பேசினாங்க, கொலீக்ஸ்லாம் ஜாலியா பேசினதெல்லாம் திங்க் பண்ணிட்டு, அதனால தான் நம்ம கேட்டதெல்லாம் நடந்துச்சு போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, ஃபாதர் கிட்ட கேட்பாங்க, "இது உண்மையா இல்லாட்டி கற்பனையா?" அப்படின்னு. அதுக்கு ஃபாதர் சொல்லுவாங்க, "நானும் இத்தன வருஷமா இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல. ஆனா மக்கள் வந்து சொல்லுவாங்க, இல்லாட்டி இது பேரலல் வேர்ல்டா கூட இருக்கலாம்" அப்படின்னு சொல்லியும், தினம் அப்படியே திங்க் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பேரலல் வேர்ல்ட தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம போய் பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களாவும் வந்து பேச மாட்டாங்க. ஒக்காமி கூட ஃபர்ஸ்ட்டு ஹார்ஷா பேசினா, இப்போ உன்னைய நினைச்சு கவலையா இருக்குன்னுலாம் சொல்றான். இப்போ எம்ப்ளாயீஸும் அந்த மாரி சகஜமா சிரிச்சு பேசுறாங்க. அதெல்லாம் கனவு திங்க் பண்ணிட்டு, அப்ப நம்ம பேரலல் வேர்ல்ட்ல தான் இருக்கோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஒக்காமி கனவ கூப்பிட்டு, "இன்னைக்கு டின்னருக்கு நான் வேற ஷாப் பார்த்து வச்சிருக்கேன். அங்க போவோம். நேத்து போனதுக்கு வேண்டான்னு" சொல்ல, அதுக்கு கனவு கொலீக்ஸ் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல டின்னர முடிச்சுட்டு ஒக்காமி கனவு அப்புறம் கொலீக்ஸ் எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி சொல்லுவான், "நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு" சொல்லையும், சரின்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்குருவாங்க. அப்படியே அவங்க கொலீக்ஸ் எல்லாரும் கிளம்பிருவாங்க. கனவும் சரி நானும் கிளம்புறேன்னு சொல்லையும், உட்காந்து கேட்பான், "இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா இருந்தேன்னு?" கேட்க, அதுக்கு கனவு சொல்லுவான், "இல்ல அப்படிலாம் இல்லையே, நான் ஹாப்பியா தான் இருந்தேனேன்னு" சொல்லையும், உட்காந்து பக்கத்துல வந்துட்டு கனவு தலைய தடவி கொடுக்கையும், "நீ என்ன பண்ற?" அப்படின்னு கனவு கேட்டுட்டு, அதுக்கு உட்காந்து, "நீ ஹாப்பியா இருக்குன்னு சொன்னல, அதை கேட்டோன்னே எனக்கு ஹாப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்லுவான். சரி நாளைக்கு பார்க்கலாம் பார்ட்னர்ன்னு சொல்லிட்டு உட்காந்து கிளம்பிடுவான். உடனே கனவு பார்ட்னரா சொன்னா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வாயில கை வச்சுக்கிட்டு ஷாக்கா நிப்பான். அடுத்த சீன்ல 2 பேரும் லிஃப்ட்ல தான் காட்டுறாங்க. உட்காந்து சொல்லுவான், "நீ நேத்து வந்தது எனக்கு ஹாப்பியா இருந்தது. அதுவும் இல்லாம கிளையண்ட் லாஸ்ட்டா கொஸ்டின் கேட்டது கூட எனக்கு தெரியல. நீ நல்லவட்ட ஆன்சர் பண்ணிட்ட. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் கிளையண்ட் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு தான் இருப்பாங்க போல" அப்படின்னு சொல்லியும் கனவு கேட்பாங்க. "அதனால தான் அப்ப நேத்து என்னைய கூப்பிட்டியான்னு?" கேட்க, "அப்படிலாம் இல்ல. சரி இருக்கட்டும். மறுபடியும் என் கூட சாப்பிட வருவியான்னு?" கேட்கையும் அவன் சரின்னு சொல்லிருவான். அப்படியே அடுத்த சீன்ல டெசர்ட்ட தான் காட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே கனவும் உக்காமியும் டின்னர்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ கனவு அப்படியே எங்க வந்திருக்கோம்னு பார்க்க, உக்காமி இந்த இடத்துக்கு வர நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அதுக்கு கனவு "ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனவு ஆமான்னு சொல்லிட்டு, "இந்த இடத்துக்குலாம் தனியா வர்றது ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உக்காமி, "அதை விட 2 பசங்க வர்றது அதை விட கஷ்டம்னு" சொல்லுவாங்க. அதுக்கு உக்காமி ஆமான்னு சொல்லிட்டு, "நம்ம மீட்டிங் நடந்த பிளேஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் நம்மளால வர முடிஞ்சுச்சுன்னு" சொல்லுவாங்க. ஸ்டாஃப் வந்துட்டு உங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கேட்டுட்டு, அப்படியே டெசர்ட் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க.
ஒக்காமி இத டேஸ்ட் பண்ண ஆர்வமா இருக்குன்னு சொல்ல, அத கேட்ட கனோ, "ஒக்காமி நீங்களான்னு?" கேட்க, அதுக்கு ஒக்காமி, "ஆமா, சரி நீனா ஸ்வீட்டா சாப்பிடுவியே, நீனே ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லியும், கனோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, "இன்னும் 2 பிளேட் கூட சாப்பிடலாம் போலன்னு" சொல்ல, ஒக்காமி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "சரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு" சொல்லி, ஒக்காமி அப்புறம் சாப்பிட்டு பார்ப்பாங்க. "இன்னும் 2 என்ன 3 பிளேட்டே சாப்பிடலாம் போலன்னு" சொல்ல, 2 பேரும் சவுண்டா 2 பேரும் சிரிக்க, அத கேட்டு பக்கத்து டேபிள்ல இருக்க பொண்ணுங்களும் சிரிக்க, அப்புறம் கனோ கேட்பாங்க, "இந்த பிளேஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்னு?" அதுக்கு ஒக்காமி சொல்லுவாங்க, "நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்மி தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லியும், "சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நீ என் கூட உட்காந்து சாப்பிடுறதே ஹேப்பியா இருக்கு. அப்படியே நீ எனக்கு என்ன ஹெல்ப்லாம் பண்ணியோ அதுக்கு தேங்க்ஸ் கனோன்னு" சொல்ல, அத கனோ கேட்டு ஸ்மைல் பண்ணுவான். அடுத்த சீன்ல கனோ அவங்க வீட்ல படுத்திருப்பாங்க. ஆனா ஒக்காமி இந்த மாரி என்கிட்ட பேசி சிரிப்பாங்கன்னு நினைக்கவும் இல்ல, நம்பவும் முடியல. அப்படியே கனோ திங்க் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துல உள்ள ஃபோட்டோவ எடுத்து ஒக்காமி பார்ட்னர் சொன்னதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, கனோ சொல்லுவாங்க, "என்னைய சுத்தி இருக்க உலகம்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த வேர்ல்டு வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு." அடுத்த சீன்ல டைரக்டர் கனோவ கூப்பிட்டு, "இந்த ப்ராஜெக்ட்ல டெஸ்டிங் இருக்கு. நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒக்காமியும் உன் கூட வருவாங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. ஒக்காமி வந்துட்டு கனோ ஷோல்டர் மேல கைய போட்டு, "இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. கான்ட்ராக்ட்ட நல்லபடியா முடிச்சுட்டு அத செலிப்ரேட் பண்றதுக்கு வெளியில சாப்பிட போவோம்ன்னு" சொல்லுவாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. ஓகே, பாய் காய்ஸ்.